நம்ம நாட்டு மாடு தாங்க, அப்படியே ஒரு யானை சைஸுக்கு இருக்குது. நம்ம இந்த மாடு பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணி எடுத்துகிட்டு போவோமா, அபிஷேக தண்ணி. பார்க்கவே ரொம்ப ஏறி இறங்கி 8 மணி பூசைக்கு அவசியத்தை கொண்டு போகும். பேர் சண்முகம், செல்லியாண்டவர், சிகாரவேலன், குமார். 4 இருக்குது. ஆமாம், அவர் பயிற்சி ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த மலைக்கு மேலே இருக்கிற கோவிலுக்கு நம்ம படிகள் வழியாகவும் நடந்து போகலாம், சாலை வசதியும் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வந்து படிகள் வழியாக ஏறி போகிறோம். 1320 படிகள் இருக்குன்றாங்க. பின்னாக்கு சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்கார். அவருடைய இது என்னன்னு சுருக்கமாக சொன்னால், நாக்கை மடிச்சுட்டு அவர் வாக்கு சொல்லுவார். அதான் பின்னாக்கு சித்தர் புகை. அதை போகிற வழினா ஆண்டவருடைய மூலஸ்தானத்துக்கும் மறுபடியும் கொஞ்சோண்டு போகணும். வள்ளி தெய்வானைக்கு அடுத்தது பின்னாக்கு சித்தர். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா முக்கியமான சிறப்பு கந்த சஷ்டி கவசம் பாடல் பாடப்பெற்ற தலம் இது, அரங்கேற்ற தலம் இது. இப்போ நம்ம எந்த மலையில் ஏறிட்டு இருக்கிறோன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலை முருகர் கோவில், அந்த மலைக்கு மேலே தாங்க நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோவிலில் வந்து 1320 படிகள் இருக்காங்க. இந்த மலைக்கு மேலே இருக்கிற கோவிலுக்கு நம்ம படிகள் வழியாகவும் நடந்து போகலாம், சாலை வசதியும் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வந்து படிகள் வழியாக ஏறி போகிறோம். 1320 படிகள் இருக்குன்றாங்க. இந்த படிகள்லாம் பார்க்குறப்ப இந்த யானை படிகள்னு வாங்க பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆனால் போக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த சென்னிமலை முருகர் கோவில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோழர் காலத்தில் 9ஆம் நூற்றாண்டிலே கட்டியிருக்காங்களாம். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா காங்கேயன் மாடு வந்து இந்த தீர்த்த தண்ணி கீழே மலை அடிவாரத்துலேருந்து தீர்த்த தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு 2 மாடு வந்து நடந்து போவாங்க அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காங்கேயம் மாடு பாருங்களேன், வா, நம்ம நாட்டு மாடு தாங்க, அப்படியே ஒரு யானை சைஸுக்கு இருக்குது. ஐயம்மா நம்மகிட்ட வருது. இந்த 2 மாடு இப்போ வருது. இதில் தினமும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணி எடுத்துகிட்டு போகுமா, அபிஷேக தண்ணி. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வரலன்னு நினச்சோம், ஆனால் வர முடியல. ஸோ இப்போ மாடு வந்து மேலே போயிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கு. பார்க்கவே அற்புதமாக இருக்குது. இங்கே தீர்த்தம்லாம் தராங்க, நம்ம கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்கண்ணா. 17 வருஷமாக வந்துட்டு இருக்கிறாரு. 1920 படி டெய்லி ஏறி இறங்கி 8 மணி பூசைக்கு அவசியத்தை கொண்டு போகும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச 52 வருஷமாக போயிட்டு இருக்குது. காங்கி காலை. வேற மாடு போதும். பேர் சண்முகம், செல்லியாண்டவர், சிகாரவேலன், குமார். 4 இருக்குது. ஆமாம், அவர் பயிற்சி ட்ரைனிங் கொடுக்குறேன். 8 மணி அபிஷேகத்துக்கு டெய்லி இது போய் தான் அபிஷேகம் ஆகும். அந்த பெரிய கிணத்துக்குள்ள அந்த குளத்துல, அந்த பெரிய குளத்துல எடுத்து அபிஷேகம் டெய்லி போகும். பார்க்கலாம், காலையில் நேரமாக வந்தீங்களோ பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த தீர்த்த தண்ணி கொஞ்சம் இருக்குது. போட்டாங்க சாமி. இந்த மலைக்கு மேலே ஒரு சித்தர் குகையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சித்தர், அந்த குகை எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த மலைக்கு மேலே போய் பார்க்க போகிறோம். நம்ம படிகள் வழியாக கொஞ்சம் தூரம் தாங்க ஏறி இருந்திருப்போம். அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த மண்டபம் நுழைவாயில், அதுக்கப்புறம் 2 பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா காடு, மயில் சத்தம் கேட்குது. நல்லா இங்கே நிறைய மயில்கள் இருக்கும் போல இருக்குது. மரங்கள்லாம் 2 பக்கம் நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. ஆனால் வெயில் சீசன் வந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இந்த பக்கம் இப்போ நம்ம ஏறி போகணும். ஏற்கனவே மயில் சத்தம் கேட்குதுன்னு சொல்லியிருந்தேன். இங்கே மயில் இருக்குது பாருங்களேன். வா, செம்ம கலர்ஃபுல்லாக அப்படியே காட்டுக்கு நடுவில் நிற்கிது. நம்மளை பார்த்தோன்னே என்ன ரியாக்ஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒன்று எஸ்கேப் ஆயிடுச்சு. வா, சூப்பராக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் அப்படியே லைவாக நம்ம அந்த காட்டில் பார்க்குறது தான் அழகு. இப்போ ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மண்டபம் வந்து இதுதான் வந்து வள்ளிப்பாதம் இருக்கிற மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், வள்ளிப்பாதம் மண்டபம் விமானம். இது ஒரு பழைய காலத்து மண்டபம் தான். உள்ள வள்ளிப்பாதம்னு எதுவும் இருக்கான்னு தெரியல. உள்ளே வந்து இருட்டாக தான் இருக்குது. ரொம்ப சின்ன மண்டபங்க, தலை இடிக்கும். வா,
இதுதான் வள்ளி மண்டபம். உள்ள நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ரொம்ப சின்ன இடம். இங்கே பாதெல்லாம் எதுவும் இல்லை, விளக்கு இருக்குது. மேலே ஃபுல்லாக கரையாமல் இருக்குது. ரொம்ப பழைய காலத்து தூண்கள், நிறைய சிற்பம்லாம் இருக்குது. இதை சுற்றி வந்து கோவில் மாதிரி செவுரு கட்டியிருக்காங்க. ஒரு காலத்தில் வெறும் மண்டபம் தான் இருந்திருக்கும். நம்ம அப்படியே வெளியே போவோம். இந்த மண்டபத்தை தாண்டி மறுபடியும் நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாம். வரவங்களாம் பார்த்தா சோர்வாக இருக்கிறாங்க. ஒரு வேளை இன்னும் போக போக கஷ்டமாக இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்து ஸ்லோவாக வீடியோ எடுத்துகிட்டே போகிறதுனால சுத்தமாக கஷ்டமே தெரியல. கடகடன்னு ஏறணுன்னா கண்டிப்பாக மூச்சு வாங்கும். இங்கே ஒரு மண்டபம். இங்கே கொஞ்சம் தண்ணியெலாம் வர மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி வருமானு தெரியல. குரங்குக்குள்ளாக வச்சுருக்காங்களோ, தொட்டிலாம் வச்சுருக்காங்க. தண்ணி வருதுங்க. குடிக்கிற தண்ணியான்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீப்பாக ஏற ஆரம்பிக்குது. இங்கெல்லாம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா படி வந்து அடுக்கடுக்காக இருக்குது. நம்ம ஏறி வந்த வழி இதாங்க. போக போக கொஞ்சம் அப்படியே ஸ்டீப்பாக ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா படிகள்லாம் அகலமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா சென்னிமலை அந்த நகரமே தெரியுது ரொம்ப அழகாக. இப்போ தான் உயரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் போல இருக்குது. அதே மாதிரி படியில் வந்து நம்பர் போட்டிருக்காங்க அங்கங்கே 790, 1320 790 வந்திருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் போகணும். இந்த மண்டபத்துக்கிட்ட ஒரு கோவில் இருக்குது. இது வந்து என்ன கோவில்னு தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். பேருங்க ஐயா? யுவராஜுங்க. என் பேர் யுவராஜுங்க. நான் வந்து இந்த சென்னிமலையில் வந்து இப்போ எனக்கு வயசு வந்து 44 வயசு ஆகுதுங்க. நான் வந்து கீழே மலைக்கு கீழே இருக்கிற அடிவாரத்தில் செங்கத்தூர் ஐயா கோயில் நான் செங்கத்தூர் ஐயா கோயிலில் பூசாரிங்க. நான் இப்போ மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா கீழே இருந்து என்னெல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ சிறப்பு இந்த கோயிலுக்கு? நிறைய சிறப்பு இருக்குன்றாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, அடிக்கடி வரவங்க தெரியும். சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி கீழே இருந்து என்னெல்லாம் இருக்கும் மேலே வரைக்கும், நம்ம சாமி கோயிலை பார்க்குற வரைக்கும்? காலையில் வந்து அதிகாலையில் முதல் பூஜைக்கு ஐயா மாட்டு மூலமாக, மாடுன்னு சொல்லக்கூடாது, நந்தியின் மூலமாக ஐயா முருகப்பெருமானுக்கு தேவையானது அனைத்து பொருளும் நந்தியின் மூலமாகத்தான் படிக்கட்டு 1320 படிக்கட்டில் செல்கிறது. இது நம்ம மலைக்கு முதல் சிறப்பு. அடுத்தது பின்னாக்கி சித்தர் அப்படின்னு சொல்லி சென்னிமலைக்கு ஆண்டவருக்கு மூலஸ்தானத்துக்கு அடுத்தது வள்ளி தெய்வானைக்கு அடுத்து பின்னாக்கு சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்கிறார். அவருடைய இது என்னன்னு சுருக்கமாக சொன்னால், நாக்கை மடிச்சுட்டு அவர் வாக்கு சொல்லுவார். இது சென்னிமலையுடைய 2வது ஒரு சிறப்பு. இந்த சென்னிமலை, இந்த ஆண்டவர் இன்னைக்கு சென்னிமலை ஆண்டவரை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு முதல் காரணம் நம்ம செங்கத்தூர் ஐயா பூசாரி தான். அவருடைய சொந்த ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் சோமனூருக்கு பக்கத்தில் செங்கத்துறை என்கின்ற ஊர். அவர் உண்மையான பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயத்துறை. ஆனால் அவர் வந்து சிறு வயதில், அறியாத வயசில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஒரு முக்கியமான விசேஷம், அவருடைய உறவினர்களில் பண்ணையக்காரர், அதாவது தோட்டக்காரர்கிட்ட சொல்லாமல் போயிட்டார். அப்போ முருகரே வந்து அவருடைய பணி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். இவர் உறவினருடைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தும் பொழுது தோட்டக்காரர் முதலாளி சொல்லியிருக்கிறார், எனக்கு இந்த மாதிரி நான் வந்து பண்ண முடியல. நீ எங்கேப்பா, நீங்கள் போன ஆயத்துறை நீயே செஞ்சுட்டு இருக்க, நீங்கள் போய் லீவ் ஓட்டேன்னு கேட்க, என்னடா அப்படின்னு அவருக்கு அப்பா அப்புறம் தான் யோசிச்சார், அப்பா வந்தது நீயா அப்படின்னு. அதே மாதிரி செங்கத்துறை ஐயா வந்து அப்பா அப்படின்னா முருகன் காட்சி கொடுப்பார். ஆமாங்க. இன்றைக்கி சென்னிமலைக்கு மூலவர இது பண்ணனதே வந்து செங்கத்துறை ஐயா. இவர் வந்து முத்துக்குமார் சுவாமிங்க. இது ஒரு சவான். இவரும் ஐயனுக்கு முருகருக்கு பக்தர். ஆத்தி விநாயகர் கோயில் இருக்கு. அது வந்து பழமை வாய்ந்த கோயில். அதான் பின்னாக்கு சித்தர் குகை. அதை போகிற வழினா ஆண்டவருடைய மூலஸ்தானத்துக்கு மறுபடியும் கொஞ்சோண்டு போகணும். வள்ளி தெய்வானைக்கு அடுத்தது பின்னாக்கு சித்தர். உள்ளே போக முடியாத கதவு போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ள சாமி கும்பிடலாம். ஆமாங்க. இதில் வந்து சென்னிமலை ஆண்டவர் வந்து அதாவது செவ்வாய்க்கு அதிபதியாக ஆட்சி செய்கிறார். அதனால் 9 நவக்கிரகங்களும் அவரை சுற்றியே இருக்கும். மலையை சுற்றி வர்றதும், மூலஸ்தானத்தை சுற்றி வர்றதும், 9 நவக்கிரகங்களை சுற்றி வர்றதும் ஒரு சிறப்பு அம்சமுங்க சென்னிமலையில். கிரிவலம் இருக்குதுங்க. 18 கிராமத்தை சுற்றி தான் வரணுங்க.
ஆமாம், சென்னிமலை வந்து நீளமான மலையாக பெரிய மலையாக இருக்கிறனால 18 கிராமத்தை சுற்றிட்டா வரணும். ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி கிரிவலம் நடந்துக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த கோவிலுடைய சிறப்புகளை செங்கத்துறை ஐயா கோவிலுடைய பூசாரி நமக்கு நிறைய விஷயங்களை சொன்னார். அதே மாதிரி இங்கே குளித்தலையிலேருந்து வந்த 2 பேரை நான் மீட் பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. உலகம் முழுவதும் போற்றப்படும் கந்த சஷ்டி கவசம், அந்த கந்த சஷ்டி கவசத்தை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த கந்த சஷ்டி கவசத்தை முதலாக பாடியது இந்த சென்னிமலை முருகர் கோவிலில் தாங்க. இங்கே தான் அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை கேட்டப்ப. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா முக்கியமான சிறப்பு கந்த சஷ்டி கவசம் பாடப்பெற்ற தலம் இது. அரங்கேற்றம் பாலதேவராயருங்கிற முருகன் அடிமை வந்து உடம்பு சரியில்லாமல் பல குஷ்ட நோய்க்கு ஆளாதனால முருகனை வந்து வணங்கி பாடப்பட்ட தலம் இது. அந்த பாடப்பட்டதுனால அவரோட கஷ்டமெல்லாம் நீங்கி நலம் பெற்றதா இந்த கோயில் வரலாறு. என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. நான் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியிலேருந்து வரேன். இங்கேருந்து பார்க்குறத தெரியும் உங்களுக்கு, நம்ம எவ்வளோ உயரமாக ஏறி வந்திருக்கோம். இங்கேருந்து சென்னிமலை நகரம் நல்லா ரொம்ப அழகாக தெரியுது. இப்போயே வறட்சியாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே படி நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், 1230. இன்னும் 100 படி இருக்கா? கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதான், கோயிலே வந்தாச்சு. நம்ம இந்த இடத்துல படி ஏறி வந்தோன்னே மறுபடியும் ஒரு இடத்துல படி ஏறுது. 2 பக்கம் வழி போகுது, இது என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ராஜகோபுரம் அழகாக தெரியுதுங்க. இந்த மலை வந்து ரொம்ப கஷ்டமாக பார்த்தா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா 1320 படிகள். இப்போ நம்ம ராஜகோபுரத்தை நோக்கி அப்படியே போகலாம். ஏர்லி மார்னிங் காலையிலே வரலாம், இல்லைனா சாயந்தரம் அப்படி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சீசனுக்கு. ஏன்னா வெயில் நல்லா அடிக்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11 போகுது, அதுக்கே இப்படி இருக்குது. நான் ரொம்ப லேட்டாக தான் ஏறி வரேன். ஏன்னா வழியில் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம உள்ளே வரப்போ நேராக ஒரு படி போச்சு பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து மலைக்கு மேலே பஸ் வருதுங்க. நமக்கு தான் ரோடு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆனால் பஸ் எப்படி வருதுன்னு தெரியல. ஒரு வேளை கோவில் பஸ்ஸை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க போல். இதுதான் அந்த நம்ம மலைக்கு மேலே ஏறி வர வழி. பைக்லேயோ கார்லேயோ வந்தால் மேலே வரைக்கும் வந்துடலாம். ரொம்ப அழகாக ரோடு போட்டிருக்காங்க, ஆனால் அனுமதி இல்லைன்ட்டாங்க. பஸ்ஸு மட்டும் வந்துட்டு போகுதுங்க. பரவாயில்ல, அது வரைக்கும் நம்ம ரிட்டன் போகிறப்ப எங்கே நடந்து போகணுமோ நினச்சேன். இந்த மாதிரி பஸ்ஸில் போயிடலாம். பஸ்ஸு தான் கோவில் பஸ்ஸு. இங்கே கடைங்கள்லாம் இருக்குது. பின்னாடி ராஜகோபுரம், பெரிய மண்டபம் இருக்குங்க. அங்கே நல்லா வெயில் கூட ஓய்வு எடுக்கலாம். ஸோ இதுதான் பஸ், கோவில் பஸ்ஸு. அப்போ நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு நேராக பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டியதான். கீழே வந்து மேட் போட்டிருக்காங்க. அப்பயும் வந்து பயங்கரமாக சுடுதுங்க, சரியான வெயில். இந்த பக்கம்லாம் சேலம் இந்த சைட்லாம் ராஜகோபுரத்துக்கு எதிரே வந்து ஒரு கொடி கம்பம், இங்கே விளக்கெலாம் ஏற்றுறாங்க. அந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மண்டபம் இருக்குங்க. நல்லா நம்ம வெயிலுக்கு அழகாக உட்கார மாதிரி. இந்த பக்கம் இருந்து பார்த்தா அழகான ஒரு காட்சி தெரியுது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம கோவிலுக்கு பின்னாடி பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் மலைக்கு மேலே போகிறதுக்கு ஒரு பாதை போதுங்க. இதுதான் வந்து பின்னாக்கு சித்தர் குகைக்கு போகிற வழி. சென்னிமலை முருகருடைய அற்புதமான தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம இப்போ மலைக்கு மேலே ஏற போகிறோம். என்ன கோவிலுக்குள்ளே வீடியோலாம் எங்கேயுமே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இங்கே ஒரு ரொம்ப பழைய காலத்து கோவிலாக தெரியுதுங்க. இது இந்த இடத்த வந்து வள்ளி தேவயானை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளெல்லாம் வந்து எதுவுமே வீடியோ எடுக்க விடலை. உள்ளே வந்து ஏதோ ஒரு வேலையும் நடக்குது. இந்த பக்கம் ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த பின்னாக்கு சித்தர் குகைக்கு போகிற வழி. அப்படியே இந்த பின்னாடி பக்கமாக நம்ம போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அதுதான் கொஞ்சம் தூரமாக இருந்தது. இந்த வள்ளி தெய்வயானை கோவிலுக்குள்ளேயும் போய் நான் தரிசனம் பண்ணேன். ஆனால் உள்ளே இருந்த ஒருத்தர் வந்து வீடியோலாம் எடுக்காதீங்கன்ட்டார். இது ரொம்ப பெரிய சுற்றுச்சுவரோட கீழே இருக்கிற முருகர் கோவிலோட பெருசாக இருக்குது. இது அதை விட பழமையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா உள்ளே வந்து இருக்கிற கருவறை அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி பக்கம் நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து போகணுங்க.
இந்த வெயில் டைமில் நடந்து போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் தான். நம்ம அங்கே எப்படி மலைக்கு மேலே ஏறி வந்தோமோ அதில் பாதி தூரம் இந்த பக்கம் பின்னாடி பக்கம் நம்ம மலைக்கு மேலே ஏறி போனோம். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த படியெல்லாம் இப்படி தான் இருக்கும். படியெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அப்படியே ஏறி போனோன்னா இந்த இடத்துல தான் பின்னாக்கு சித்தருடைய குகை இருக்குது. இந்த பின்னாக்கு சித்தர் குகையில் பூஜை பண்ணுறவங்க இங்கேயே வந்து வீடு மாதிரி கட்டி இங்கேயே தங்கியிருக்காங்க. அதனால தான் இந்த இடம் இப்படி இருக்குது. ஒரு காலத்தில் காடு மலை பாறைன்னு இருந்திருக்கும். இன்றைக்கி வீடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மணி இப்போ 12 ஆயிடுச்சுங்க. நல்ல வெயில். இங்கேருந்து பார்க்குற ஒரு காட்சி. இது உள்ளே தான் குகை இருக்குங்க. வீடு மாதிரி இருக்குது. உள்ளேயும் வீடியோ எடுக்க விட முடியல. நான் உள்ளே போனேன். அதுக்குள்ளே கேமரா ஆஃப்னு சொல்லிட்டாங்க. இது உள்ளே தான் வந்து குகை இருக்குது. ரொம்ப அண்டர் கிரவுண்டில் அப்படியே சின்னதாக போகுதுங்க. அது உள்ளே தான் வந்து பின்னாக்கு சித்தர் வாழ்ந்திருக்காரு. பின்னாக்கு சித்தர் குகையை வணங்கிட்டு வேகமாக இறங்கி போய் அந்த கோவில் பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. நம்ம இந்த பஸ்ஸில் தான் மலைக்கு மேலே இருந்து கீழே போகிறோம். ஏன்னா படியில் இறங்கி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1320 படி. மலை அடிவாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே இருக்கிற ஒரு பெரிய குளம் பாருங்களேன், பெரிய சுனைநீர் குளம். இங்கேருந்து தான் வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அபிஷேகத்துக்கு. அந்த காங்கேயம் காலை இங்கேருந்து தான் தீர்த்தத்தை மலைக்கு மேலே தினமும் கொண்டு போகுது. ரொம்ப பெரிய குளங்க இது. இங்கே மீன்லாம் வேறு இருக்குது. நல்லா பெரிய பெரிய மீன், அதுவும் வெள்ளை கலரில். ரொம்பவே பழமையான அற்புதமான ஒரு கோவில் இந்த சென்னிமலை முருகர் கோவில். அதுவும் அந்த மாடுகள் ஏறி போகிறத பார்க்குறதே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இறங்கி வரதான் நம்ம பார்த்தோம். நீங்களும் வந்து சேலம் ஈரோடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த முருகர் கோவிலை மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.